Hello students, welcome to my channel Crack NEET Biology. Students, in the video la class 12 chapter 1 sexual reproduction in flowering plants பத்தி பார்க்க போறோம். அதுல ஸ்பெசிஃபிக்கா pre-fertilization structures and events பத்தி இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இந்த டாபிக்ல கான்செப்ட் ஓரியன்டா நிறைய நீட்ல கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதை வந்து நான் ரெட் கலர்ல ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டாபிக் பார்க்கும்போது we will discuss that. Okay. So flower, a fascinating organ of angiosperms. So angiosperms என்றது flowering plants. So flowers are the objects of aesthetic, ornamental. We all know that அதுக்கு நிறைய social, religious, cultural value இருக்கு. Also flowers are used as the symbol for conveying the human feelings and emotions. From happiness ல இருந்து to grief, mourning வரைக்கும் we are using it as the symbol for conveying our emotions. We all know that. So biologist point of view ல பாத்தீங்கன்னா flowers are the sites of sexual reproduction. After fertilization, ovary will develop into fruit and ovules will develop into seeds. இதெல்லாம் நம்ம class 11லே பார்த்துட்டோம். So this picture will help you to recall the different parts of the flower we studied in class 11. So என்னென்ன இருக்கும்? Thalamus இருக்கும் and sepals or calyx இருக்கும் and petal or corolla இருக்கும் and மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் ஆண்ட்ரோஷியம் இருக்கும். அதில் என்ன இருக்கும்? ஆண்ட்ரோஷியமில் ஆந்தர், ஃபிலமெண்ட் ஆர் ஸ்டாக் அண்ட் ஆந்தர் இருக்கும். அண்ட் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் கைனோஷியமில் இட் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் பிஸ்டில் ஆர் கார்பல்னு சொல்லுவோம். இதை இட் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் ஸ்டிக்மா, ஸ்டைல் அண்ட் ஓவரி. ஸோ தீஸ் ஆர் தி பார்ட்ஸ் ஆஃப் அ டிபிக்கல் ஃப்ளவர். ஓகே. Pre-fertilization structures and events. ஸோ ஒரு ஃப்ளவர், ஒரு பிளான்ட்ல ஒரு ஆக்சுவல் ஃப்ளவரை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடியே அந்த பிளான்ட்ல செவரல் ஹார்மோனல் அண்ட் ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் இனிஷியேட் ஆயிடும், which will lead to the differentiation and development of floral primordium. Floral primordium na என்னன்னா an organ, structure or tissue at the earliest stage of development. So floral primordium na அந்த flower earlier stage of developmentல இருக்கிறத floral primordium னு சொல்லுவோம். ஓகே. ஸோ ஃப்ளவர்ல வந்து மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் ஆண்ட்ரோஷியம் இருக்கும், ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் கைனோஷியம் இருக்கும். ஸோ இதெல்லாம் கிளாஸ் 11லேயே படிச்சிருக்கோம். லெட்ஸ் பிரஷ் இட் அப். ஓகே. ஸோ ஆண்ட்ரோஷியம் இட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் ஸ்டேமன்ஸ். ஈச் ஸ்டேமன் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் ஸ்டாக் ஆர் ஃபிலமெண்ட் இருக்கும், ஆந்தர் இருக்கும். ஓகே. கைனோஷியம் இட் இஸ் மேட் அப் ஆஃப் ஒன் ஆர் மோர் கார்பல்ஸ் ஆர் பிஸ்டில்ஸ். கார்பல்ஸ்னு சொல்லலாம், பிஸ்டில்ஸ்னு சொல்லலாம். ஸோ கார்பல் ஆர் பிஸ்டில் இஸ் கன்சிஸ்ட் ஆஃப் ஸ்டிக்மா, ஸ்டைல், ஓவரி. ஓகே. Now let's see about Stamen, Microsporangium and pollen grain. Okay. So students, உங்களுக்கு நான் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா டாப் ரைட் கார்னரில் செட்டிங்ஸில் போய் நீங்கள் பிளேபேக் ஸ்பீடை எப்படி வேணால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நீங்கள் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி தெரிஞ்சால் ஸ்லோ பண்ணிக்கலாம். ஸோ நான் ஸ்லோவாக போகிற மாதிரி தெரிஞ்சால் யூ கேன் ஆல்சோ ஸ்பீட் இட் அப். ஓகே. ஸோ திஸ் இஸ் தி டூ பார்ட்ஸ் ஆஃப் அ டிபிக்கல் ஸ்டேமன். டிபிக்கல் ஸ்டேமன்ல என்ன இருக்கும்? ஃபிலமெண்ட். ஸோ ஃபிலமெண்ட்ன்றது இட்ஸ் அ லாங் ஸ்லெண்டர் ஸ்டாக். அண்ட் ஆந்தர்ன்றது இட்ஸ் அ டெர்மினல், ஜென்ரலி பைலோப்டு ஸ்ட்ரக்சரா இருக்கும். இந்த ப்ராக்சிமல் எண்ட், இதுதான் ப்ராக்சிமல் எண்ட் ஆஃப் த ஃபிலமெண்ட். இது வந்து இட் வில் பி அட்டாச்டு டு தி தாலமஸ் ஆர் தி பெட்டல் ஆஃப் அ ஃப்ளவர். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் நீட் பர்ஸ்பெக்டிவ். இதை கேட்டிருக்காங்க. ஸோ இது பெட்டல்ல வந்து ஸ்டேமன் வந்து பெட்டல்ல அட்டாச் ஆயிருந்தா நம்ம என்ன படிச்சிருக்கோம்? கிளாஸ் 11லேயே படிச்சிருக்கோம். ஞாபகம் இருக்கா? அதை எப்பி பெட்டலஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? அது ஃப்ளோரல் டயக்ராம் கன்ஸ்ட்ரக்ட் பண்றது கூட அது நம்ம வந்து அந்த வேர்டெல்லாம் வந்து நமக்கு ரொம்ப யூஸ் ஆகும். எப்பி பெட்டலஸ்னா அதை வச்சு எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோன்றதுலாம். ஓகே. நவ் லெட்ஸ் கம் இன் டு திஸ் டாபிக். ஸோ த நம்பர் அண்ட் லென்த் ஆஃப் ஸ்டேமன்ஸ் வந்து இட் வில் பி வேரியபிள் இன் ஃப்ளவர்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஸ்பீஷியஸ். ஸோ இப்போ நீங்கள் ஒரு 10 ஃப்ளவர்ஸ் எடுக்கிறீங்க, ஒரு ஃப்ளவரும் டிஃப்ரெண்ட் ஸ்பீஷியஸாக எடுத்து அதோட ஸ்டேமன்ஸ் எல்லாம் வந்து ஒரு பெரிய கிளாஸ் ஸ்லைட்ல வந்து அரேஞ்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியும்? எவ்வளோ வேரியேஷன் இருக்கும் நேச்சர்ல இல்லையா? ஸோ அதுதான் the number and length of stamens it will be variable in flowers of different species. ஸோ ஆந்தர் பார்த்தீங்கன்னா இட் வில் பி ஜென்ரலி பைலோப்ட். இது ஒரு லோப், இது ஒரு லோப், அதான் பைலோப்டுன்னு சொல்றாங்க. ஒரு லோப்லையும் பார்த்தீங்கன்னா இட் கன்சிஸ்ட் ஆஃப் 2 தீக்கா, அதனால அதை டைதீக்கஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ இது ஒரு லோப், இது ஒரு லோப், அதுல வந்து 2 தீக்காஸ் இருக்கு, அதனால இதை டைதீக்கஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ ஆஃபன் அ லாங்கிடியூட்னல் குரூப், இதான் லாங்கிடியூட்னல் குரூப். இது வந்து இட் வில் செப்பரேட் த தீக்கா. ஸோ இதுதான் இந்த லாங்கிடியூட்னல் குரூப் தான் இட் இஸ் கால்ட் அஸ் தி லைன் ஆஃப் டெஹிசன்ஸ். ஓகே. ஸோ ஆந்தர், ஸோ நம்ம டிரான்ஸ்வர்ஸ் செக்ஷன்ஸ் பார்த்தோம்னா நமக்கு இன்னும் டீட்டெயிலாக தெரியும். திஸ் இஸ் த டிரான்ஸ்வர்ஸ் செக்ஷன். இதுல பாருங்க, ஆந்தர் வந்து 4 சைடட், அதாவது டெட்ராகோனல் ஸ்ட்ரக்சர். அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு சைடும் இருக்கிறது தான்
4 microsporangia. Okay, microsporangia located at each corners. அதாவது இது ஒரு lobe, இது ஒரு lobe. So 2 in each lobe. Okay, and in the microsporangia வந்து it will further develop to become pollen sacs. In the pollen sacs வந்து it will, so this is the pollen sac. In the pollen sac வந்து it will extend longitudinally through the length of the anther. Full longitudinally இது வந்து இதாகும். And this pollen sac is packed with pollen grains, which is very important in pollination. Okay, so structure of microsporangium பார்க்கலாம். ஸோ டிரான்ஸ்வர்ஸ் செக்ஷன் ஆஃப் டிபிக்கல் மைக்ரோஸ்பொராஞ்சியம் அது இப்போதான் பார்த்தோம். ஸோ இது வந்து அப்பியர்ஸ் நியர்லி, இந்த எட்ஜ் எல்லாம் பாருங்க, அவுட்லைன்ல வந்து நியர்லி சர்க்குலரா இருக்கும். அண்ட் இட் இஸ் சரௌண்டட் பை 4 வால் லேயர்ஸ். என்னென்ன வால் லேயர்ஸ்? எபிடர்மிஸ், எண்டோதீஷியம், மிடில் லேயர். ஓகே, அண்ட் ஃபோர்த் ஒன் இஸ் டபீட்டம். ஓகே, ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 3 லேயர்ஸோட ரோல் என்னன்னா, இட் பெர்ஃபார்ம்ஸ் தி ஃபங்க்ஷன் ஆஃப் protection and help in dehiscence of anther to release the pollen. So dehiscence of anther na enna? Anther வந்து மெச்சூர் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா அது வந்து ஸ்பிளிட் ஆகி ஓப்பன் ஆகும் to release the pollen grains. ஸோ அதுக்கு ஹெல்ப் பண்றது வந்து என்னது? இந்த ஃபர்ஸ்ட் 3 layers, 3 wall layers. ஓகே, ஸோ இந்த டெபிட்டம்ன்றது இட் நரிஷஸ் தி டெவலப்பிங் போலன் கிரெயின்ஸ். போலன் கிரெயின்ஸை நரிஷ் பண்ணுறதுக்கு இட் வில் ஹெல்ப். ஸோ இந்த டெபிட்டமோட செல்ஸ் பார்த்தீங்கன்னா இட் பொசஸஸ் டென்ஸ் சைட்டோபிளாசம் அண்ட் ஜென்ரலி ஹாவ் மோர் தேன் 1 நியூக்ளியஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் நீட் பெர்ஸ்பெக்டிவ். நீட்ல இந்த கொஸ்டின் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ஆன்தர் யங்கா இருக்கும்போது, யங் ஸ்டேஜ்ல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இட் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் காம்பாக்ட்லி அரேஞ்ச்டு ஹோமோலோகஸ் செல்ஸ். ஸோ தீஸ் ஆர் தி காம்பாக்ட்லி அரேஞ்ச்டு ஹோமோலோகஸ் செல்ஸ். ஓகே, ஸோ இதை வந்து வி கால் இட் அஸ் தி, ஸோ இதோட என்லார்ஜ்டு ஸ்ட்ரக்சர் தான், இதோட என்லார்ஜ்டு ஸ்ட்ரக்சர் தான் இது. ஸோ இது ஒன்றும் என்ன சொல்லுவோம்? ஸ்போரோஜீனஸ் டிஷ்யூஸ்ன்னு சொல்லுவோம், which occupies the center of microsporangium. ஸோ இது ஒன்றும் ஸோ 2 லோப்ல கார்னர்ல 4 மைக்ரோஸ்பொராஞ்சியம் டோட்டலி இருக்கும்னு பார்த்தோம். ஸோ இந்த மைக்ரோஸ்பொராஞ்சியமோட என்லார்ஜ்டு பிக்சர் தான் இது. ஸோ சென்டர் ஆஃப் இந்த மைக்ரோஸ்பொராஞ்சியம்ல ஸ்போரோஜீனஸ் டிஷ்யூ இருக்குன்றாங்க. அந்த ஸ்போரோஜீனஸ் டிஷ்யூல நிறைய ஹோமோலோகஸ் செல்ஸ் இருக்குன்றாங்க. தீஸ் ஆர் த ஹோமோலோகஸ் செல்ஸ். ஓகே, ஸோ காம்பாக்ட்லி அரேஞ்ச்டு ஹோமோலோகஸ் செல்ஸ், இதை தான் ஸ்போரோஜீனஸ் டிஷ்யூன்னு சொல்லுவோம். ஸோ திஸ் இஸ் தி ஸ்போரோஜீனஸ் டிஷ்யூ. ஓகே, ஸோ மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ்னா என்னது? ஆன்தர் வந்து டெவலப் ஆகும்போது இந்த ஸ்போரோஜீனஸ் டிஷ்யூல இருக்க செல்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து மயோட்டிக் டிவிஷன் அண்டர்கோ பண்ணி இட் வில் ஃபார்ம் மைக்ரோஸ்போர் டெட்ராட்ஸ். மைக்ரோஸ்போர் டெட்ராட்ஸ்னா என்னது? 4 மைக்ரோஸ்போர்ஸ், அதுதான் வந்து மைக்ரோஸ்போர் டெட்ராட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ டெட்ராட்ஸ்னா இட் டினோட்ஸ் டு 4 இல்லையா? ஸோ இந்த ஆன்தர் டெவலப் ஆகும்போது இந்த ஸ்போரோஜீனஸ் டிஷ்யூல இருக்க செல்ஸ் வந்து மயோட்டிக் டிவிஷன் அண்டர்கோ பண்ணி ஒரு செல்லும் இட் வில் ஃபார்ம் 4 மைக்ரோஸ்போர்ஸ். ஓகே, அதான் 4 மைக்ரோஸ்போர்ஸ் தான் மைக்ரோஸ்போர் டெட்ராட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ ஈச் செல் ஆஃப் தி ஸ்போரோஜீனஸ் டிஷ்யூ இஸ் கேப்பபிள் ஆஃப் கிவிங் ரைஸ் டு மைக்ரோஸ்போர் டெட்ராட். அதாவது ஒரு செல்லுக்குமே இட் இஸ் கேப்பபிள் ஆஃப் ஃபார்மிங் தி மைக்ரோஸ்போர் டெட்ராட் with meiotic cell division it is capable of forming microspore tetrad ன்னு சொல்றாங்க. அந்த மைக்ரோஸ்போர் டெட்ராட்ல பாத்தீங்கன்னா அந்த 4 இருக்கும் இல்லையா, அதுல each one is a potential pollen or microspore mother cell-ஆ இருக்கும்னு சொல்றாங்க. I hope you understand. So இந்த cells வந்து meiotic divisionல each one is capable of forming microspore tetrad. அந்த microspore tetradல each one is potential pollen or microspore mother cell. Okay, so microsporogenesis na enna? The process of formation of microspore from this mother cell, pollen mother cell. adha vandu microsporogenesis nu solluvom. Okay, so micropores vandu arrange a cluster of 4 cells arrange ஆயிருந்தா அத microspore டெட்ராட்னு சொல்லுவோம். இந்த மைக்ரோஸ்போர் டெட்ராட் வந்து இந்த ஆன்தர் வந்து மெச்சூர், இதெல்லாம் வந்து டெவலப்பிங் ஸ்டேஜ்ல நம்ம பார்த்தது. ஸோ யங் ஸ்டேஜ்ல வந்து இந்த ஸ்போரோஜீனஸ் டிஷ்யூல இந்த மாதிரி செல்ஸ் இருக்கும். டெவலப் ஆகும்போது இது வந்து மெயோட்டிக் டிவிஷன் அண்டர்கோ பண்ணி இந்த ஒரு செல்லும் இட் வில் ஃபார்ம் த மைக்ரோபோர் டெட்ராட் ஃபார்ம் பண்ணுன்னு சொன்னோம். ஸோ அது வந்து இந்த மாதிரி மைக்ரோஸ்போர் மதர் செல்ல இருந்து மைக்ரோஸ்போர் ஃபார்ம் ஆகிறது தான் மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ். அண்ட் இப்போ வந்து ஆன்தர் மெச்சூர் ஆகி டீஹைட்ரேட் ஆயிடுச்சுன்னா
இந்த இது கிளஸ்டரா இருக்கிறதெல்லாம் டிசோசியேட் ஆகி it will develop into pollen grains. So these are the pollen grains. Okay. So inside each microsporangium, so இது ஒன்னு we call it as microsporangium. அதுல வந்து several thousands of microspores or pollen grains. So at maturity we call it as the pollen grains. இது வந்து ஃபார்ம் ஆயிருக்கும், thousands of pollen grains இருக்கும், which will be released with anther dehiscence. So anther dehiscenceனா என்ன சொன்னேன்? மெச்சூர்ட் ஆந்தர் வந்து இட் வில் ஸ்பிளிட் ஓப்பன் டு ரிலீஸ் போலன் கிரெயின்ஸ், அதான் ஆந்தர் டெஹிசன்ஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் தி என்லார்ஜ் வியூ ஆஃப் அ போலன் கிரெயின் டெட்ராட். இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ 4 மைக்ரோஸ்போர்ஸ். ஓகே, அண்ட் இது வந்து தீஸ் ஆர் தி ஸ்டேஜஸ் ஆஃப் மைக்ரோஸ்போர் மெச்சூரிங் இன் டு அ போலன் கிரெயின். இதை வந்து லெட்ஸ் see in detail. இந்த பிக்சர் பத்தி நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ போலன் கிரெயின்ஸ் வந்து இட் ரெப்ரசன்ஸ் தி மேல் கேமெட்டோஃபைட். திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். மேல் கேமெட்டோஃபைட்னு எதை சொல்லுவோம்? போலன் கிரெயின்ஸ். ஓகே, ஸோ இப்போ நீங்க வந்து ஒரு ஹைபிஸ்கஸ் ஃப்ளவர் எந்த ஃப்ளவரோட ஆந்தரையும் ஓப்பன் பண்ணி, அதாவது இது பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கையில ஒரு எல்லோயிஷ் பவுடரி போலன் கிரெயின்ஸ் வந்து உங்க ஃபிங்கர்ல வந்து ஸ்டிக் ஆகும். அதை வந்து நீங்க வந்து ஒரு கிளாஸ் லைட்ல ட்ராப் ஆஃப் வாட்டர்ல ஸ்ப்ரிங்கிள் பண்ணி மைக்ரோஸ்கோப்ல பாத்தீங்கன்னா யூ வில் பி அமேஸ்ட் அட் த வெரைட்டி ஆஃப் ஆர்கிடெக்சர். அதாவது சைஸ், ஷேப், கலர், டிசைன், போலன் கிரெயின்ல இது எல்லாமே வந்து டிஃபரெண்டா இருக்கும். ஓகே, டிஃப்ரெண்ட் ஸ்பீஷிஸோடத இதுல கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபியூ போலன் கிரெயின்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஸ்பீஷிஸ். இந்த பிக்சரை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ வெரைட்டி ஆஃப் ஆர்கிடெக்சர் இட் ஷோஸ்னு. ஓகே, போலன் கிரெயின் பார்த்தீங்கன்னா ஜென்ரலி வந்து ஸ்பெரிக்கலா இருக்கும், 25 to 50 மைக்ரோமீட்டர் இன் டயாமீட்டர். ஓகே, ஸோ ப்ராமினன்ட் 2 லேயர் வாலா இருக்கும். ஓகே, என்னென்ன? ஹார்ட் அவுட்டர் வால் அண்ட் தின் அண்ட் கண்டினியூஸ் இன்னர் வால். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நீட் பெர்ஸ்பெக்டிவ். இதுல ரெப்படேட்டிவா நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. வெரி இம்பார்ட்டன்ட் போட்டிருந்தேன்னா இதை வந்து ரெப்படேட்டிவா நீட்ல கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த ஹார்ட் அவுட்டர் வால் எக்ஸைன் வந்து இட் இஸ் மேட் அப் ஆஃப் ஸ்போரோபோலனின். இந்த ஸ்போரோபோலனின் வந்து இட் இஸ் த மோஸ்ட் ரெசிஸ்டன்ட் ஆர்கானிக் மெட்டீரியல் நோன்னு சொல்றாங்க. அண்ட் ஆல்சோ இட் கேன் வித்ஸ்டாண்ட் ஹை டெம்பரேச்சர் அண்ட் ஸ்ட்ராங் ஆசிட்ஸ். அந்த மாதிரி இந்த போலனினை வந்து டீக்ரேட் பண்ற என்சைம் வந்து இது வரைக்கும் கண்டுபிடிக்கலன்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ இந்த போலன் கிரெயின் எக்ஸைன்ல பாத்தீங்கன்னா இட் ஹேஸ் அ ப்ராமினன்ட் அப்பர்ச்சர். அப்பர்ச்சர்னா லைக் அ ஹோல். அதை வந்து ஜெர்ம் போர்ஸ்ன்னு சொல்றாங்க. அதுல மட்டும் ஸ்போரோபோலனின் வந்து இட் வில் பி ஆப்சென்ட். ஓகே, ஸோ போலன் கிரெயின்ஸ் வந்து இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீட் பெர்ஸ்பெக்டிவ். நீட்ல இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. போலன் கிரெயின்ஸ் ஆர் வெல் ப்ரிசர்வ்ட் அஸ் ஃபாசில்ஸ் பிகாஸ் ஆஃப் தி பிரசன்ஸ் ஆஃப் ஸ்போரோபோலனின். Okay, this is very important. And exine exhibits a fascinating array of designs and patterns as seen in this picture. Okay, so the cytoplasm of pollen grain pathina is just surrounded by a plasma membrane. In the picture la parunga, it is surrounded by a plasma membrane. And the pollen grain mature achna, it contains 2 cells, vegetative cell and generative cell. So this is vegetative cell and this is generative cell. Vegetative cell pathina it is bigger and has abundant food reserve irukum and large irregularly shaped nucleus irukum. Whereas generative cell pathina small ah da irukum and it will float in the cytoplasm of the vegetative cell. Vegetative cell oda cytoplasm la float agum and spindle shaped ah irukum with dense cytoplasm and a nucleus. ஓகே, ஸோ ஓவர் 60% ஆஃப் த ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸ்ல பார்த்தீங்கன்னா போலன் கிரெயின் வந்து இந்த மெச்சூர் ஆகி இந்த ஸ்டேஜ்ல வந்து இட் வில் ஷெட். வேரஸ் ரிமைனிங் ஸ்பீஷிஸ்ல த ஜென்ரேட்டிவ் செல் இருக்கு இல்லையா, இது வந்து ஃபர்தர் இட் வில் டிவைட் மைட்டாட்டிக்கலி டு 2 மேல் கேமெட்ஸ் பிஃபோர் போலன் கிரெயின்ஸ் ஆர் ஷெட். ஸோ போலன் கிரெயின்ஸ் ஷெட் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த ஜென்ரேட்டிவ் செல் வந்து மைட்டாட்டிக் டிவிஷன் அண்டர்கோ பண்ணி இட் வில் ஃபார்ம் 2 மேல் கேமெட்ஸ். வேரஸ் ஓவர் 60% ஆஃப் த ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸ்ல இந்த 2 செல்டு ஸ்டேஜ்லேயே போலன் கிரெயின்ஸ் வில் ஸ்டார்ட் ஷெட்டிங். ஓகே, so pollen allergy. So we all know that pollen allergy leading to chronic respiratory disorders like asthma, bronchitis வரும். ஸோ இது மெயினா எதனாலன்னு சொல்றாங்கன்னா பார்த்தீனியம் ஆர் கேரட் கிராஸ். இது வந்து இட் கேம் டு இந்தியா அஸ் அ கண்டாமினன்ட். வீட்டில் வந்து இம்போர்ட் பண்ண வீட்டில் வந்து கண்டாமினண்டா வந்த இந்த பார்த்தீனியம் ஆர் கேரட் கிராஸ் வந்து இட் இஸ் யுபிக்யூட்டஸ் இன் அக்கரன்ஸ் அண்ட் காசஸ் போலன் அலர்ஜின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ இது கூட நீங்கள் வந்து நீட்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் போலன் ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா
போலன் கிரெயின்ஸ் வந்து ரிச் நியூட்ரியன்ஸ்னு சொல்றாங்க, அதனால அது ஃபுட் சப்ளிமெண்ட்ஸா போலன் டேப்லெட்ஸை யூஸ் பண்றாங்க. இதுவும் நீட்ல வந்து இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க, போலன் டேப்லெட்ஸ் ஆர் யூஸ்டஸ் அப்படின்னு. ஸோ வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல பாத்தீங்கன்னா லார்ஜ் நம்பர் ஆஃப் போலன் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றாங்க இன் த ஃபார்ம் ஆஃப் டேப்லெட்ஸ் அண்ட் சிரப்ஸ். ஓகே, ஸோ போலன் கன்சப்ஷன் வந்து ஹஸ் பி கிளைம் டு இன்க்ரீஸ் தி பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் அத்லெட்ஸ் அண்ட் ரேஸ் ஹார்ஸ் அண்ட் அத்லெட்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ண இது வந்து யூஸ் பண்றாங்கன்னு சொல்றாங்க போலன். ஓகே, அண்ட் viability ஆஃப் போலன்ஸ் பார்த்தீங்கன்னா போலன் கிரெயின்ஸ் வந்து இட் இஸ் க்ரூஷியல் ஃபார் ஃபர்டிலைசேஷன். அண்ட் இது எப்படி வேரி ஆகுதுன்னா இந்த viability வேரிஸ் டிபெண்டிங் ஆன் ஃபேக்டர்ஸ் லைக் டெம்பரேச்சர் அண்ட் ஹியூமிடிட்டி. அண்ட் அதோட viability டியூரேஷன் சில சீரியல்ஸ்ல பார்த்தீங்கன்னா லைக் ரைஸ் வீட்லாம் பார்த்தீங்கன்னா 30 minutes ஆஃப் தேர் ரிலீஸ். ஸோ ரிலீஸ் ஆகி 30 minutesலேயே இட் வில் லாஸ் தேர் viability. Whereas in members of Rosaceae, Leguminaceae and Solanaceae இதுலலாம் பார்த்தீங்கன்னா it will maintain viability for months. இந்த 3 ஃபேமிலி யூ ஹாவ் டு ரிமெம்பர், ஏன்னா நிறைய ஃபேமிலிஸ் கொடுத்து கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி கேட்பாங்க. ரெப்படேட்டிவா இந்த கொஸ்டினை வந்து எந்த மெம்பர்ஸ்க்கு வந்து இட் வில் ஹாவ் தி viability ஃபார் months அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வெரி இம்பார்ட்டன்ட் நீட் ஆஸ்பெக்டிவ், நீட் பெர்ஸ்பெக்டிவ். தென் போலன் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஸ்டோரிங் சீமன் ஸ்பெர்ம்ஸ்லாம் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷனுக்கு ஸ்டோர் பண்ணுவாங்கன்னு. அதே மாதிரியே போலன் கிரெயின்ஸையும் இட் கேன் பி ஸ்டோர்டு ஃபார் இயர்ஸ் இன் லிக்விட் நைட்ரஜன். எந்த டெம்பரேச்சர்ல -196°C. திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் நீட் பெர்ஸ்பெக்டிவ், ஏன்னா இந்த டெம்பரேச்சர் கொடுத்து ஆல்ரெடி நீட்ல கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸ்டோர்டு போலனை வந்து போலன் பேங்க்ஸ்ல யூஸ் பண்ணலாம். சிமிலர் டு எப்படி கிராப் ப்ரீடிங் ப்ரோக்ராம்ஸ்ல சீட் பேங்க்ஸ் யூஸ் பண்றாங்களோ அதே மாதிரியே போலன் பேங்க்ஸும் வந்து யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டோர்டு போலனை வந்து போலன் பேங்க்ஸ்ல யூஸ் பண்ணலாம்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் லெட்ஸ் சி அபவுட், ஓகே நம்ம இப்போ வந்து மைக்ரோஸ்பொராஞ்சியம், ஸ்டேமன் அண்ட் போலன் கிரெயின்ஸ் பத்தி பார்த்தோம். நவ் லெட்ஸ் சி அபவுட் பிஸ்டில், Megasporangium, that is ovule and embryo sac. Okay, so gynoecium தான் இட்ஸ் தி ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் ஆஃப் தி ஃப்ளவர். நமக்கு தெரியும் கைனோஷியம்ல வந்து இட் மே கண்டெயின் சிங்கிள் பிஸ்டலும் இருக்கலாம், மோர் தேன் ஒன் பிஸ்டலும் இருக்கலாம். ஸோ சிங்கிள் பிஸ்டல் ஆர் கார்பல்னு சொல்லலாம். ஓகே, பட் உங்களுக்கு புக்ல இந்த கிளாஸ் 12ல பிஸ்டல் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பிஸ்டல் சிங்கிள் பிஸ்டல் இருந்ததுன்னா மோனோகார்பலரி, மோர் தேன் ஒன் பிஸ்டல் இருந்ததுன்னா இட் இஸ் கால்ட் அஸ் த மல்டி கார்பலரி. ஸோ மோர் தேன் ஒன் இருக்கிறதே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபியூஸ் ஆயிருந்ததுன்னா அதை வந்து சின்கார்பஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ பிஸ்டல்ஸ் ஆர் கார்பல்ஸ் ஃப்ரீயா இருந்ததுன்னா அதை அப்போகார்பஸ்ன்னு சொல்லுவோம், as seen in this picture. ஓகே, ஒரு பிஸ்டல்லையும் பார்த்தீங்கன்னா இட் கன்சிஸ்ட் ஆஃப் ஸ்டிக்மா, இதில் தான் போலன் கிரெயின்ஸ் வந்து லேண்ட் ஆகும். அண்ட் ஸ்டைல், இது வந்து இட்ஸ் அ எலாங்கேட்டட் ஸ்லெண்டர் பார்ட் பினீத் ஸ்டிக்மா, அதாவது ஸ்டிக்மாக்கு கீழே இருக்கிற இந்த எலாங்கேட்டட் பார்ட் தான் ஸ்டைல். அண்ட் இந்த பல்ஜ்டு பேசல் பார்ட் வந்து இட் இஸ் கால்ட் அஸ் தி ஓவரி விச் இஸ் அட்டாச்ட் டு தி தாலமஸ் ஆஃப் அ ஃப்ளவர். ஓகே, இன்சைட் த ஓவரி பார்த்தீங்கன்னா ஓவரியன் கேவிட்டி ஒரு லோக்யூல் இருக்கும். பிளாசண்டா வந்து இந்த ஓவரியன் கேவிட்டியில தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். நம்ம கிளாஸ் 11ல ஆல்ரெடி டைப்ஸ் ஆஃப் பிளாசன்டேஷன்லாம் பார்த்துருக்கோம். ஸோ அது வந்து நான் கிளாஸ் 11 மார்ஃபாலஜி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் வந்து தனியாக ஒரு பிளேலிஸ்டாகவே போட்டிருக்கேன். அந்த மாதிரி அனட்டாமி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸும் பிளேலிஸ்டாகவே போட்டிருக்கேன். உங்களுக்கு அதை ரெஃபர் பண்ணணும்னா யூ கேன் ரெஃபர் இட் ஃப்ரம் மை சேனல். ஓகே, and megasporangiaன்றது it's commonly called as ovules. Ovules தான் we call it as megasporangia. This is very important in neat perspective. இது repetitive-ஆ கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த ovules எதுல இருந்து அரைஸ் ஆகும்? from the placenta. ஓகே, இந்த ovulesன்றது ஒன்றும் இல்லை, சீட். ஆஃப்டர் ஃபர்டிலைசேஷன் இந்த ovules தான் சீடா மாறும். அந்த மாதிரி ஓவரி வந்து it will develop into fruit. ஓகே, அதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ the number of ovules in an ovary may be 1, அதாவது beet, paddy, mangoல டு மெனி, பப்பாயா, வாட்டர்மெலான். இதுல என்ன சொல்றாங்க? சீட்ஸ் தான். இந்த ஓவியூல்ஸ்ன்றது சீட்ஸ் தான். பப்பாயால நிறைய சீட்ஸ் இருக்கும், பீட், பேடி, மேங்கோல ஒரே ஒரு சீட் இருக்கும். அதான் இங்க சொல்றாங்க. ஓகே, ஸோ இந்த மெகாஸ்போராஞ்சியம்ன்றது இட்ஸ் ஓவியூல். ஓகே, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓவியூல் வந்து காமன்லி கால்ட் அஸ் மெகாஸ்போராஞ்சியம். ரிமெம்பர் தட். ஓகே, இதை நீட்ல ரெப்படேட்டிவா கேட்டிருக்காங்க as I said here. And the ovule is a small structure attached to the placenta by means of a stalk called funicle. So இந்த funicle மூலமா தான் அது அட்டாச் ஆயிருக்கும் பிளாசென்டாவோட. ஓகே, the body of the ovule வந்து it fuses with the funicle in a region called hilum. இது வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நீட் பெர்ஸ்பெக்டிவ். இந்த ஹைலம்ன்றது இட் ரெப்ரசன்ஸ் தி ஜங்ஷன் பிட்வீன் ovule
this is ovule and funicle. அதாவது இதை வந்து ஒரு ஸ்கார்ன்னு சொல்லுவாங்க. இட் மார்க்ஸ் த ரீஜியன் வேர் த funicle was attached. எங்க வந்து சீடு ஃப்ரூட்ல அட்டாச் ஆயிருக்கு. ஆல்ரெடி நான் என்னோட ப்ரீவியஸ் கிளாஸ் 11 வீடியோல சொல்லியிருந்தேன். எங்க சீடு வந்து ஃப்ரூட்ல அட்டாச் ஆயிருக்குன்றத மார்க் பண்ற ஸ்கார் ரீஜியன் தான் இந்த ஹைலம். ஓகே, so this is important in NEET aspect. So hilumன்றது என்னது? It represents the junction between ovule and funicle. Funicleன்றது என்னது? The ovule வந்து placentaல by means of a stalk called funicle மேல அட்டாச் ஆயிருக்கும். ஓகே, so each ovule has one or two protective envelope. So ஒரு ஓவியலையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 1 or 2 ப்ரொடெக்டிவ் என்வலப் இருக்கும். அதை இன்டெகுமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அவுட்டர் இன்டெகுமெண்ட்ஸ், இன்னர் இன்டெகுமெண்ட்ஸ் இருக்கு. இது வந்து இதான் நியூ செலஸ், நியூக்ளியஸ் கிடையாது, நியூ செலஸ். இதை வந்து என்சர்க்கிள் பண்ணியிருக்கோம் எக்ஸப்ட் அட் த டிப். ஸோ திஸ் இஸ் த டிப். டிப்பை தவிர மற்ற இடத்துல என்சர்க்கிள் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டிப்பை தான், இந்த ஸ்மால் ஓப்பனிங்கை தான் மைக்ரோபைல்னு சொல்லுவோம். ஸோ ஆல்ரெடி நான் என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸில் சொல்லியிருக்கேன். மைக்ரோபைல்ன்றது இட் இஸ் த ரீஜியன் வேர் வாட்டர், ஆக்சிஜன்லாம் இந்த சீடு ஜெர்மினேட் ஆகும்போது த்ரூ திஸ் மைக்ரோபைல் இட் வில் என்டர் தி சீட் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ வேற ஸ்மால் ஓப்பனிங், அதுதான் மைக்ரோபைல்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் மைக்ரோபைலார் போல். இதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது தான் சலசா ஆர் சலசல் போல்னு சொல்லுவோம். இது வந்து இட் ரெப்ரசன்ஸ் தி பேசல் பார்ட் ஆஃப் தி ovule. ஓகே, and enclosed with the, so the enclosed with the integument இருக்கு இல்லையா, அந்த mass of cells தான் it is called as the nucellus. இதான் nucellus. ஓகே, ஸோ இந்த nucellus cells பார்த்தீங்கன்னா it have abundant reserve food material. this is important in NEET perspective. இதை நீட்ல கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த nucellusல தான் வந்து எம்ப்ரியோ சாக் ஆர் எம்ப்ரியோ சாக்கை தான் ஃபீமேல் கேமெட்டோஃபைட்னு சொல்லுவோம். அது வந்து இந்த nucellusல தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். சாரி, நியூசெலஸ்ல தான் இது ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அண்ட் மேல் கேமெட்டோஃபைட் நம்ம எதை சொல்லுவோம்? போலன் கிரெயினை சொல்லுவோம். வேற ஃபீமேல் கேமெட்டோஃபைட் எது? எம்ப்ரியோ சாக். ஓகே, ரிமெம்பர் தட். அண்ட் ஓவியூல் வந்து ஜென்ரலி ஹேஸ் அ சிங்கிள் எம்ப்ரியோ சாக் ஃபார்ம்டு ஃப்ரம் அ மெகாஸ்போர். இது எப்படி சொல்றாங்கன்னு லெட்ஸ் see. ஓகே, மெகாஸ்போரோஜெனிசிஸ்னா என்னது? the process of formation of megaspores from megaspore mother cell. அதை தான் மெகாஸ்போரோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ மெகாஸ்போர் மதர் செல்ன்றது என்னது? ஸோ இதுதான் மைக்ரோபைலார் எண்டு, இது நியூசெலஸ். ஓகே, ஸோ இதுதான் வந்து மெகாஸ்போர் மதர் செல். இது வந்து இட் வில் அண்டர்கோ மயோட்டிக் செல் டிவிஷன் அண்ட் ஃபார்ம் 4 மெகாஸ்போர், அதாவது மெகாஸ்போர் டெட்ராட் ஃபார்ம் பண்ணும். ஓகே, ஸோ இந்த சிங்கிள் மெகாஸ்போர் மதர் செல்ன்றது இதுதான், இந்த ஸ்ட்ரக்சர் தான் மெகாஸ்போர் மதர் செல். இது வந்து இட்ஸ் a large cell with dense cytoplasm and a prominent nucleus இருக்கு. ஓகே, ஸோ இந்த மெகாஸ்போர் மதர் செல் வந்து மயோட்டிக் செல் டிவிஷன் அண்டர்கோ பண்ணி மெகாஸ்போர் டெட்ராட் ஃபார்ம் பண்ணும், அதாவது 4 மெகாஸ்போர்ஸ் ஃபார்ம் பண்ணும். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் நீட் பெர்ஸ்பெக்டிவ். ஸோ ஃபீமேல் கேமெட்டோஃபைட் இருக்கு இல்லையா, எம்ப்ரியோ சாக், அதை பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ மெஜாரிட்டி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே 4 மெகாஸ்போர்ஸ், அதாவது மெகாஸ்போர் டெட்ராட் ஃபார்ம் பண்ணணும்னு சொன்னோமா, அதில் வந்து ஒரு மெகாஸ்போர் தான் ஃபங்க்ஷனலாக இருக்கும், மற்ற 3 இட் வில் டீஜென்ரேட். ஸோ ஒன்லி த ஃபங்க்ஷனல் மெகாஸ்போர், அந்த அவுட் ஆஃப் 4ல ஒரு ஃபங்க்ஷனல் மெகாஸ்போர் தான் இருக்கும். அதுதான் இட் வில் டெவலப் இன்டு அ ஃபீமேல் கேமெட்டோஃபைட், தட் இஸ் எம்ப்ரியோ சாக். ஓகே, ஸோ திஸ் ப்ராசஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் எம்ப்ரியோ சாக் ஃப்ரம் சிங்கிள் மெகாஸ்போர், சிங்கிள் ஃபங்க்ஷனல் மெகாஸ்போர், அதுல இருந்து ஃபார்ம் ஆகிறது we call it as the monosporic development. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் எப்படி இந்த எம்ப்ரியோ சாக் ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ the nucleus of the இந்த ஃபங்க்ஷனல் மெகாஸ்போர் இருக்கு இல்லையா, அது வந்து it will undergo 3 sequential mitotic cell division undergo பண்ணும், which are strictly free nuclear. ஸோ வித்தவுட் இமீடியட் செல் வால் ஃபார்மேஷன், அதை தான் வந்து ஃப்ரீ நியூக்ளியர்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இது டிவிஷன் ஆன உடனே அந்த செல் வால் ஃபார்ம் ஆகலைன்னா அதை தான் ஃப்ரீ நியூக்ளியர்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த 3 சீக்வென்ஷியல் மைட்டோட்டிக் செல் டிவிஷனுக்கு அப்புறம் என்ன நடக்கும்னா, இட் லீட்ஸ் டு தி ஃபார்மேஷன் ஆஃப் அ சீன் இன் திஸ் பிக்சர் 2 நியூக்ளியேட், 4 நியூக்ளியேட் அண்ட் 8 நியூக்ளியேட் ஸ்டேஜஸ் ஆஃப் எம்ப்ரியோ சாக் ஃபார்ம் ஆகும். இது ஃப்ரீ நியூக்ளியரா டிவைட் ஆகுறதுனால என்ன ஆகுது, செல் வால் ஃபார்மேஷன் வந்து இமீடியட்டா டிவைட் ஆனதுக்கு அப்புறம் நடக்காது. ஓகே, அண்ட் ஆஃப்டர் த 8 நியூக்ளியேட் ஸ்டேஜ், இந்த ஸ்டேஜ்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா செல் வால் வந்து இட் வில் ஸ்டார்ட் டு லே டவுன் அண்ட் இந்த எம்ப்ரியோ சாக் ஆர்கனைஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ எம்ப்ரியோ சாக்ன்றது என்னது, ஃபீமேல் கேமெட்டோஃபைட். ஸோ இந்த 8 நியூக்ளியேட் ஸ்டேஜ்க்கு அப்புறம் 6 ஆஃப் தி 8 நியூக்ளியை வந்து it will be surrounded by
செல் வால். ஸோ இதுதான் 6. ஸோ 2 வந்து இட் இஸ் கால்ட் அஸ் தி போலார் நியூக்ளியை. இது எக் apparatusக்கு கீழே ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அண்ட் இது ஒரு லார்ஜ் செல். ஓகே, ஸோ கேரக்டரிஸ்டிக் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கும் எம்ப்ரியோ சாக்ல செல்ஸ்ன்றதை பார்க்கலாம். ஸோ 3 செல்ஸ். ஸோ இந்த பிக்சர் பாருங்க, 3 cells ஆர் இதான் மைக்ரோபைலார் எண்ட், இது செலாசல் எண்ட். 3 cells வந்து ஆர் குரூப்டு டுகெதர் அட் த மைக்ரோபைலார் எண்ட். இதுல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் செல் இருக்கும் அண்ட் 2 synergids இருக்கும். ஸோ இந்த synergid ஹெட், ஸோ இது வந்து ஸோ 2 synergids 1 எக்ஸெல் இருக்கு. ஸோ இந்த synergidல இந்த மைக்ரோபைலார் டிப்ல வந்து ஸ்பெஷல் செல்லுலார் திக்கனிங்ஸ் இருக்கும். அதை தான் வந்து ஃபிலிஃபார்ம் apparatusன்னு சொல்லுவோம். இந்த ஃபிலிஃபார்ம் apparatus எதுக்கு ஹெல்ப் பண்ணும்னா, இட் வில் ஹெல்ப் டு கைட் தி pollen tubes into the synergid. So this is also very important. Pollination la it will help to help in guiding the pollen tubes into the synergid. Filiform apparatus important. இது வந்து synergid-ஓட லிங்க் ஆனது. So this is very important NEET aspect. இதையும் கொஸ்டினா கேட்டிருக்காங்க, இதையும் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. ஓகே, so 3 cells at the chalazal end. இந்த 3 cells at the chalazal end antipodals ன்னு சொல்லுவோம். As mentioned earlier, இந்த 2 nuclei at the center cell வந்து we call it as the polar nuclei. ஓகே, ஸோ இதுல மொத்தம் இது வந்து 8 நியூக்ளியேட் செல்லா இருந்தாலும் இது வந்து 7 செல்டுன்னு தான் சொல்லுவோம். எப்படி 7 செல்ட்? இங்க 3 ஆன்டிபோடல்ஸ் இருக்கு, இங்க 1 லார்ஜ் சென்ட்ரல் செல் இருக்கு, அண்ட் இதுல வந்து ஒரு 3 இருக்கு. 3 + 3 6 அண்ட் திஸ் 1 லார்ஜ் சென்ட்ரல் செல்லோட சேர்ந்தா 7. ஓகே, so the large central cell has two polar nuclei and thus a typical angiosperm embryo sac பாத்தீங்கன்னா at maturity though 8 nucleata இருந்தாலும் it is 7 celled. This is very important in NEET aspect. And formation of embryo sac-ல எத்தனை meiotic and mitotic division நடக்கும்? ஸோ இதுல வந்து பார்த்தோம் நம்ம ஒரு functional megaspore வந்து it will undergo 1 meiotic. ஸோ ஃபங்க்ஷனல் மெகாஸ்போர் வந்து மயோட்டிக் டிவிஷன் அண்டர்கோ மெகாஸ்போர் மதர் செல் வந்து மயோட்டிக் டிவிஷன் அண்டர்கோ பண்ணி 4 மெகாஸ்போர்ஸ் ஃபார்ம் பண்ணும். அதுல 1 தான் ஃபங்க்ஷனலா இருக்கும். ஸோ அந்த ஃபங்க்ஷனல் மெகாஸ்போர் வந்து 3 மைட்டாட்டிக் டிவிஷன் அண்டர்கோ பண்ணும். ஸோ டோட்டலி எத்தனை? ஒரு மயோசிஸ், 3 மைட்டோசிஸ். ஓகே, இது நீட் ஆஸ்பெக்ட்ல இம்பார்ட்டன்ட், ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், பாலினேஷனையும் இந்த வீடியோல கண்டினியூ பண்ணா இட் வில் பி a very lengthy வீடியோ. ஸோ பாலினேஷனை நம்ம நெக்ஸ்ட் வீடியோல செப்பரேட்டா பார்க்கலாம். ஓகே, ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் மை சேனல். எந்த டவுட்டா இருந்தாலும் கமெண்ட்ல கேளுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.